சிம்மராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையிலிருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இன்னும் நேரம் இருக்குங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. என் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம்ங்க. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் பராபவ புத்தாண்டு உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை எழுதப்பட போகும் காலமா இருக்க போகுதுங்க. சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போக மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி தான் நாம இந்த பதிவில் மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம்ங்க. இதுவரை நீங்க அனுபவித்த போராட்டங்கள், கௌரவ குறைச்சல்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மனவேதனைகள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுங்க. வெளியே நீங்க ராஜ கம்பீரத்துடன் வலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு ஏமாற்றங்களை சந்திச்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்ங்க. நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கலையே, இருந்தும் என் அதிகாரமும் செல்வாக்கும் ஏன் சோதிக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துருச்சுங்க. சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டாருங்க. இதன் மூலம் சிம்ம ராசிக்கு இப்பொழுது அஷ்டம சனி காலம் முழுமையா தொடங்கிடுச்சுங்க. நவ கிரகங்களின் ஈஸ்வரங்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான்ங்க. நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவருங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் பாடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வருங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க ஈகோவை அல்லது அகங்காரத்தை சீண்டுவது போலவோ அல்லது சற்று வேதனையாகவோ இருக்கலாமுங்க. ஆனா அந்த கசப்பான மருந்து தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடித்தளமா அமையுங்க. அந்த பெண் உங்க குடும்பத்துல உள்ளவராயிருக்கலாம், அல்லது மறைமுகமா உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு அந்நிய பெண்ணா கூட இருக்கலாமுங்க. அவர் சொல்லும் ஒரு செய்தி உங்க வாழ்வின் திசையை மாற்றும் ரகசிய திறவுகோலா அமையுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ள வேண்டுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பிலேயே தலைமை பண்பும் நேர்மையும் கொண்டவங்க. ஆனா கடந்த 2.5 ஆண்டுகளா கண்டக சனியின் தாக்கத்தால உங்க உறவுகளிலும் தொழிலும் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க.
இப்பொழுது அஷ்டம சனி தொடங்கிவிட்டதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்க எடுக்கும் முயற்சிகள்ல அதிக நிதானம் தேவைப்படுங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 12ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆறாருங்க. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது சிம்ம ராசிக்கு ஒரு விதத்துல ஆறுதலான விஷயமாகுங்க. இது உங்க தேவையற்ற செலவுகளை குறைத்து சுப விரயங்களா மாற்றுங்க. அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு புதிய திருப்பங்களை தரக்கூடுங்க. நீங்க யாருக்கோ செய்த பெரிய உதவி இப்போது உங்களுக்கு ஒரு ஆபத்து காலத்துல கை கொடுக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களின் ஜாதகத்துல 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மற்றும் மறைமுக பலன்களை குறிக்கிற இடமாகுங்க. நீங்க கடந்த காலங்கள்ல செய்த கர்ம வினைகளுக்கான தீர்ப்புகள் இப்பொழுது அனுபவங்களா மாறப்போகுதுங்க. அதாவது தேவையற்ற அலைச்சல்கள், வாகன பழுதுகள் அல்லது சிறு உடல் உபாதைகள் வந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய பரீட்சை தொடங்குதுங்க. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்லங்க, உங்க குணத்துல இருக்கும் குறைகளை செதுக்குவதற்காகவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களை அதிகாரம் செய்து வழிநடத்திய காலங்கள் மாறி இனி மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டிய காலம் இதுவாகுங்க. ஒரு நபர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான பொறுமை என்ன என்பது உலகிற்கு தெரியுங்க. நீங்க மௌனமா அவமானங்களை சுமந்த நாட்களுக்கு பதிலா இப்பொழுது உங்களுக்கு பெரும் மனமுதிர்ச்சி கிடைக்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அதிரடியானவர்கள். ஆனால் அஷ்டம சனி இப்பொழுது உங்களை அடக்கத்துடனும் விழிப்புடனும் செயல்பட வைப்பாருங்க. அந்த அடக்கமே உங்க வெற்றிக்கான சூட்சமமாகுங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள்ள தானாகவே பிறக்குங்க. அஷ்டம சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக வாழாம உங்க ஆரோக்கியத்திற்காகவும் அமைதிக்காகவும் நீங்க வாழத் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு வைராகியம் பிறக்குங்க. இனி என்னால மற்றவர்களின் ஆடம்பரத்திற்காக என் வாழ்க்கையை சிதைத்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறுங்க. இதுவரை உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்க மௌனத்தை கண்டு மிரளுவாங்க. இந்த மாற்றம் உங்கள் செயல்கள்ல மட்டுமல்ல, உங்க ஆழ் மனதிலும் நிகழுங்க. தேவையற்ற வீண் பிடிவாதங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்குங்க. உங்க செல்வாக்கு இருந்த போது மட்டும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் இனி மெதுவா விலகி செல்வாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிந்தாலும் உண்மையில அஷ்டம சனி உங்க வாழ்விலிருந்து போலியான மனிதர்களை அகற்றும் தூய்மை பணியா இதை செய்கிறாருங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய எச்சரிக்கை உங்க வாழ்வுல வரவிருந்த ஒரு பெரிய விபத்தை அல்லது நஷ்டத்தை தடுத்து நிறுத்துங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா சிம்மராசியின் அதிபதி சூரியன் என்பதால தந்தையின் ஆசியும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பெரும் அரணா இருக்குங்க. அந்த பெண் உங்க வாழ்க்கையில ஒரு படிப்பினையாக திகழ்வாளுங்க. உங்கள் ஆழ் மனதுல நீங்க ஒளித்து வைத்திருந்த பயங்களை அவ வெளிச்சமிட்டு காட்டுவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சவாலான காலகட்டம்ங்க. அஷ்டம சனி காலத்துல தேவையற்ற சந்தேகங்கள் வந்து போகுங்க. உங்க அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்க உணர்வுகளை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்க வசதிகளை பயன்படுத்துகிறாராங்கிற உண்மை இந்த ஆண்டுல அம்பலமாகுங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு கடினமான ஆனா தேவையான முடிவெடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பழைய ரகசியம் எதிர்பாராத விதமா உங்க கவனத்துக்கு வருங்க. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு வைராகியம் உண்டாகுங்க. சிம்ம ராசிக்கு அந்த உறுதி மிக அவசியமானதுங்க.
தவறான பாதையில் இருந்து விடுபட்டு உங்க கௌரவத்தை காக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த ஈகோ மோதல்கள் இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியில ஒரு முடிவுக்கு வருங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 12ஆம் இடமான உச்ச வீட்டுக்கு வரும் பொழுது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த விரிசல்கள் மறைந்து விட்டு கொடுத்து போவது மிக சிறந்ததுங்க. உங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல அதிக கவனம் தேவைப்படுங்க. குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக பெரிய தொகையை செலவிட நேரிடுமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. அஷ்டம சனி இருப்பதால கூட்டு தொழில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இருக்கும் தொழிலை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய வெற்றியாகுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8 இடங்களின் மீது விழுவதால பழைய கடன்கள் தீருங்க மற்றும் மறைமுக எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு ரகசிய வாய்ப்பு தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல ஆபத்தானதா தோன்றினாலும் அதுவே உங்க பொருளாதார நிலையை சீரமைக்க போகும் கருவியா இருக்க போகுதுங்க. பங்கு சந்தை அல்லது சூதாட்டம் போன்ற குறுக்கு வழி முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டுமுங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்தாலும் பண சேமிப்புல அதிக ஆர்வம் காட்ட வேண்டுமுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிப்பதையோ தவிர்க்க வேண்டுமுங்க. அப்படி செய்தா உங்க கௌரவம் எப்போதும் குறையாதுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் துரோகிகளை அஷ்டம சனி இப்போது உங்க கண் முன்னே தோல் உரித்து காட்டுவாருங்க. நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்போது உங்க மௌனத்தை கண்டு அஞ்சுவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. இனி உங்க நேரத்தை வீணான விவாதங்களுக்காக செலவிட மாட்டீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 12ஆம் இடமான கடகத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள்ங்க. 6ஆம் இடத்து ராகு என்பது எதிரிகளை வீழ்த்தும் வல்லமையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும் தருங்க. இதுவரை உங்களை எதிர்த்தவர்கள் சரணடைவார்கள். கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு வருவதால உங்களுக்கு ஞானம் பிறக்குங்க. தூக்கமின்மை பிரச்சனைகள் விலகி ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு ஒரு மருந்தா செயல்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் இருதயம் மற்றும் எலும்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. அஷ்டம சனி என்பதால உணவு கட்டுப்பாடு அவசியம்ங்க. நடைப்பயிற்சியும் யோகாவும் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்குங்க. சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பக்குவமான ஆண்டா அமையுங்க. உங்க பொறுமை சோதிக்கப்படுங்க. இதுவரை குடும்பத்துல ஆதிக்கம் செலுத்திய நீங்க இனி மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் ஒரு உன்னத பெண்ணாக மாறுவீங்க. உங்க நிதானத்தை கண்டு மற்றவர்கள் வியப்பார்கள்ங்க. சிம்மராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டுங்க. அரசு வழி காரியங்கள்ல நேர்மையை கடைபிடிக்க வேண்டுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது அஷ்டம சனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. அலுவலகத்துல தேவையற்ற மேலதிகாரிகளின் பகை வரலாமுங்க. ஆனா உங்க திறமையால அனைத்தையும் சமாளிப்பீங்க. உங்கள் பொறுமைக்குரிய பலன் காலதாமதமானாலும் நிச்சயம் கிடைக்குங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாய் இருக்குங்க. அஷ்டம சனி என்பது உங்க கர்ம வினைகளை தீர்க்கும். நீங்க செய்த நல்ல காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு இப்பொழுது பாதுகாப்பா வந்து சேருங்க.
இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடியாத காரியங்கள் சில இருக்குதுங்க. அகங்காரத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவர்களை குறைவா மதிப்பிடாதீங்க. உங்க திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே பகிராதீங்க. கடந்த கால பெருமைகள்ல மூழ்கி கிடக்காதீங்க. ஒரு அதிகாரத்தை இழந்தா மற்றொரு பொறுப்பு தேடி வரும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் விதிங்க. அந்த புதிய வாய்ப்புகளை தேடும் முயற்சியில இறங்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் நிதானமாக இருந்தா அஷ்டம சனியின் தாக்கம் குறையுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகுங்க. இதுவரை நீங்க சந்தித்த சவால்கள் அனைத்தும் இனி ஞானமா மாறுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய பொறுமைக்கான பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருமுங்க. உங்க நேர்மை தான் உங்களோட ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் ஆபத்து காலத்துல ரகசியமா உதவி செய்பவரா இருப்பாருங்க. அவர் காட்டும் எளிமைய நீங்க பின்பற்றினா பல வீண் விரயங்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீன ராசியில இருப்பதால உங்க சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் புகுத்தப்படுங்க. நீங்க இதுவரை கண்ட கனவு ஒரு பெரிய மாற்றம் உங்களை தேடி வருங்க. ஆனா அதற்கு தாழ்மை அவசியம்ங்க. அஷ்டம சனி காலத்துல தர்மத்தின் பாதையே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குங்க. சித்தர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குமுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் ஆத்ம வளர்ச்சிக்காகவே அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய நிலையை அடைவதற்கு முன்னாடி சில சோதனைகளை சந்திப்பது இயற்கையாகுங்க. அந்த சோதனைகளை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. உங்க ராசிநாதனான சூரியன் உங்களுக்கு ஒளியை தருவாருங்க. அந்த ஒளியோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா சிம்மராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய படிப்பினைகளை தருங்க. அஷ்டம சனி என்பதால கவனம் தேவைங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்க நம்பிக்கைய இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல நற்பலன்களை பெற ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய நாராயண வழிபாடு செய்வது மிகவும் அவசியம்ங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வது உங்க தன்னம்பிக்கையை அதிகரிக்குமுங்க. தினமும் தந்தை மற்றும் தந்தை வழி பெரியோர்களின் ஆசியை பெறுவது உங்க கர்ம வினைகளை குறிக்குங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு வழங்குவதும் அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்குமுங்க. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகள்ல ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது பொருளாதார நிலையை வலுப்படுத்துங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் பிரத்யாங்கிர தேவி அல்லது துர்க்கை வழிபாடு செய்வது மறைமுக எதிர்ப்புகளை நீக்கி அமைதியை உறுதி செய்யுங்க. சிம்மராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய பாடங்களை தருங்க. மார்ச் மாதமே சனி பகவான் ஏற்ற இடத்திற்கு சென்று விட்டதால இது உங்க குணத்தை மாற்ற வேண்டிய காலமாகுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்வுல ஒரு திருப்பு முனையா அமையுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில புதிய தெளிவை கொண்டு வருங்க. சோதனைகளை சாதனைகளா மாற்றுங்க. அதற்கான வீரம் உங்களிடம் இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்வுல அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும்ங்க.
சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கைய சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்க கொண்டு வாழ்க்கைய வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சொதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால் தாங்க. இப்போ நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, உங்க நம்பிக்கை. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிற்க மாட்டேன், என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. சிம்ம ராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.